வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். தாவேகா அரசு செய்த முதல் அரசியல் ரீதியிலான கைதுன்னு அதை நம்ம எடுத்துக்கலாம். திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைதாகி நேற்றைக்கு இரவே நீதிபதி ஜாமீனில் விடுவிச்சிருக்காரு. எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இப்போ ஒரு பேசுகிறாங்கன்னா நீங்கள் அவதூறு வழக்கை போடுங்க. கைதுங்கிறது பண்ணால் நீங்கள் அது வழக்கெல்லாம் சிவில் வழக்கு எவ்வளோ நாள் நடக்கணும்னு தெரியாது. அது நடக்கிற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயும் வைக்க முடியாதுன்னா ஏன் கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பலரும் விமர்சிக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க பழிவாங்கும் நடவடிக்கை தான். அதாவது என்ன அப்படின்னா, அதாவது அவதூறாக பேசுகிறது தவறு, அது மாற்றுக்கிறது கிடையாது, அது யாராக இருந்தாலும். ஆனால் என்ன அப்படின்னா, இது எல்லாம் குறைஞ்சி 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 இப்போ அவதூறுன்றது எல்லாமே வந்து 10% ஆயிடுச்சு. முதல்லலாம் வந்து தீப்பொறி ஆறுமுகம் இவங்கெல்லாம் இருக்கும்போது பல திமுக பேச்சாளர்கள் அதிமுக பேச்சாளர்கள் இருந்தாங்கன்னா, அதாவது அதை காது கொடுத்து கேட்க முடியாது. இத்தனைக்கு முதலமைச்சர் பிரதமராக இப்போ இந்திரா காந்தி இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 80கள்லாம் ஐயோ ஒரு பிரதமர்ன்று கூட பாடாமல் அப்படி பேசுவாங்க. எம்ஜிஆரெல்லாம் வந்து பேசின வாங்கின பேச்செல்லாம் கர்ண கொடூரமாக இருக்கும். அதுக்கு ரியாக்ஷன் என்னவாக இருக்குன்னா, அங்கே கூட்டத்துக்குள்ளே மாட்டை திறந்து விடுவாங்க, இல்லை கல் எடுத்து சோடா பாட்டில் அடிப்பாங்க. அப்போ சோடா பாட்டில் தான் பெரிய சோடா பாட்டில் வீச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு கடையிலேருந்து குண்டு சோடா இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அடித்து வீசுவாங்க. பேச்சாளர் மேலே வீசி மண்டைகிட்டே உடச்சி விட்ருவாங்க, இல்லை கீழே விழுந்து உடையும். ஏன்னா அப்புறம் ஒரு சோடா பாட்டில் போட்டு இன்னொரு சோடா பாட்டில் வச்சு அடிப்பாங்க. அது அந்த காலத்து டெக்னிக்கல். இப்படிலாம் பண்ணுவாங்க. கிட்டிப்பில் விளாட்ற மாதிரி சொல்கிறீங்களே, போட்டு அடிப்பாங்க, செதறும், வெடிச்சு செதறும் அங்கங்கே. ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ சோடா பாட்டில் வீச்சு தான் வந்து அன்றைக்கி பெருசு. நீங்கள் ஷோவோடைய பழைய நாடகத்துலலாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு சின்ன சோடா பாட்டில் வீச்சு இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தையே பிரதிபலிப்பு தான் அது. அந்த காலத்தில் இப்படி பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா எல்லாம் வீட்டுக்குள்ளேயே கேமரா வச்சு பேசும்போது எங்கே கொண்டு சோடா பாட்டில் அடிக்க முடியும், கல் அடிக்க முடியாது. கமெண்ட்ஸில் வேணால் போய் அசிங்கமாக பேசலாம், எவனும் கமெண்ட்டை பரிச்சை பார்க்க மாட்டாங்க. அப்புறம் இவங்க ஆளை வச்சு இவங்க வந்து சைக்கோக்களை வச்சு எதாவது பதில் போடுறது, இவங்க அசிங்கமாக பேசுகிறது போகும். இதில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாடம் கற்றுக்கணும், எப்படி டுபாகூர் அரசியல் அவர் பண்ணார் அப்படின்னு. ஏன்னா அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நமக்கே பதற்றமாக இருக்கும், பார்க்கும்போது அசிங்கமாக இருக்கும். கேவலமாக அசிங்கமாக இதே தாவே காக்காரான் சின்ன பசங்கள் இதுவும் எவ்வளோ போட்டாங்க, ஒருத்தன் மேலே கூட நடவடிக்கை எடுக்கலை. அன்னைக்கு எடுத்தது தான் இந்த நிலைமை இன்றைக்கி வந்திருக்காது. இப்போ விஜயை பார்த்து அவர் கற்றுக்கணும். புரியுதா அவங்களுக்கு? டீசென்ட் அரசியல் நடத்துகிறேன், மண்ணாங்கட்டி அரசியல் நடத்துகிறேன், இந்த ஆட்சியும் போச்சு, எல்லாமே பிடிங்கிட்டு போயிடுச்சு. புரியுதா அவங்களுக்கு? யார்கிட்ட டீசென்ட் அரசியல் நடத்தணும், எதற்காக டீசென்ட் அரசியல் நடத்தணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தெரியலன்னா அரசியலில் இப்போது நிற்க முடியாதுன்றதை மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னமோ போட்டாங்க, அதாவது காது கொடுத்து கேட்கவும் முடியாது, கண்ணால் பார்க்கவும் முடியாத அளவுக்கு முதலமைச்சர் இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் கூட பார்க்காம, அதாவது சாதாரண ஆட்கள் மட்டும் இல்லாமல் பொறுப்பில் இருக்கிறவனே போட்டான். அவனெல்லாம் பிடிச்சி அன்றைக்கே உள்ளே போட்டிருந்தீங்க, நடவடிக்கை எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த சோசியல் மீடியாவே கட்டுப்படுத்திருக்க முடியும். இன்றைக்கி ஒவ்வொரு நாட்டிலையும் சோசியல் மீடியாவை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அரபு நாடுகள்லேருந்து தான் சோசியல் மீடியா இருக்குது, ரைட்டா? அதை வந்து இயங்கவே விடாமல் பண்ணிடுவோம். பொழுதுபோக்கு மட்டும்தான் அதில் பண்ண முடியுமே தவிர, ஏதாவது அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லை அரசு இதுக்கு எதிராகவோ அமைச்சர்களுக்கு எதிராகவோ பெரிய அளவில் ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா சவுதியில் பண்ணவே முடியாது. துபாயிலெல்லாம் இன்னொரு வரை அது அரசியல்வாதின்னு விடுங்க, இன்னொரு வரை வந்து சம்பந்தமே இல்லாமல் போய் ஆதாரம் இல்லாமல் ஒருத்தரை அவமரியாதை செய்கிறதோ இல்லை அவர்களை பற்றி வந்து தரக்குறைவாக பேசினா உடனே தூக்கிடுவான், ஆதாரம் இல்லாமல். ஸோ இப்படி இப்போ உலகத்தில் பல நாடுகள், சிங்கப்பூர்லலாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது, மலேசியாவில் பண்ண முடியாது, கேஸை போட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். இங்கே மட்டும்தான் என்ன அசிங்கமாக பேசுகிறாங்க, கேவலமாக. விமர்சனம் பண்ணுறதுன்றது வேறு, ஒரு காமெடியாக கலாய்க்கிறதுன்றது வந்து என்னென்னா ஒரு கார்ட்டூன் மாதிரி. அது அந்த காலத்தில் வந்து போகிறாங்க, மீம்ஸ் போடுறீங்க, ரைட், அதெல்லாம் ஓகே. பட் அசிங்கமாக கேவலமாக போட்டது திமுக அரசு நடவடிக்கை எடுக்காதன் விளைவு தான் இன்றைக்கி வந்து எல்லா மாதிரி தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைதுன்றது இப்போ எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் கொடுங்கோல் ஆட்சியாக பண்ணுறீங்க, எவனை பார்த்தாலும் சரி ஒரு ரீசன் இருக்குது, ஒருத்தனை பிடிச்சி போட்டிங்க வச்சிங்க அப்படின்னா ஓகே, ஏதோ ஒரு சம்பவத்தில் உங்களை விமர்சனம் பண்ணுறவனா நைட்டாக விட்டு போலீஸ் தேடுறது. இது ஜெயலலிதா கூட பண்ணல. ஜெயலலிதா 15 வருஷம் கழிச்சு அந்த வேலையை பண்ணிச்சு, 10 வருஷத்துக்கு அப்புறம். முதல் 5 வருஷத்தில் பண்ணி தான் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, வேதனைப்பட்டு, நொந்து நூலாகி, அதை ஆட்சியை இழந்து கேவலப்பட்டு
போனதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கி வச்சுச்சு. அதுக்கப்புறம் தான் சில ஒன்று அந்த முதல்ல 5 வருஷம் இருக்கு பாருங்க, 91 96 அதில் அழிஞ்சு தான் அதோட ஆணவத்தில் அழிஞ்சு தூக்கி எரிஞ்சிட்டாங்க அதே மக்கள். யார் ஜெயலலிதாவை வந்து தனி மெஜாரிட்டினா உச்சபட்ச மெஜாரிட்டியில் கொண்டாந்து உட்கார வச்சாங்களோ அதே மக்கள் தூக்கி கடாசி விட்டான் 96. அந்த அம்மாவே தோத்தாங்க. தோற்று எல்லாத்தையும் காலி பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்க. அது பண்ண அட்டகாசமும் அராஜகமும் வந்து அடுக்க முடியாது. ரோடுகளில் டிராஃபிக்கை நிறுத்துறது, வெயிலில் எல்லாத்தையும் நிறுத்துறது, நாமினேஷன் பண்ணுறதுக்கு எது பர்கூரில் போய் தேர்தலில் அப்போ நான் அங்கே இருக்கேன். இப்போ டியூட்டி நாமினேஷன் பண்ணுறதுக்கு கதவு இப்படி இருக்குது, வாஸ்துப்படி தாசில்தார் ரூமுக்குள்ளே இப்படி நுழைஞ்சா சரியில்லைன்னு சொல்லி செவுத்தை இடித்து கதவு போட்டாங்க முத நாள். ஜெயலலிதா அந்த வழியாக தான் வருவாங்கன்னு. அப்படி போட்டு வாசலில் போட்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தாசில்தார் ரூமில் பாதை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த பக்கம் செவுத்தை இடித்து மேடம் வந்து அப்படி தான் உள்ளே வருவாங்கன்னு சொல்லி நைட்டோட நைட்டாக நிலக்கதவெல்லாம் வச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அது ஒரு வாஸ்துப்படி ஒன்று. ரெண்டாவது இந்த பத்திரிக்கையாரங்க வந்து ஃபோட்டோ எடுக்குவாங்க. அப்போ ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க ஃபோட்டோ எடுக்குவோம். அப்போ தான் டிவி இருக்கும். டிவி 2 டிவி தான், சன் டிவி, ஜெயா டிவி. ஜெயா டிவி, ராஜ் டிவி ஏதாச்சும். அப்போ ஜெயா நியூஸ் இல்லை அந்த கால நியூஸ், ஜெயா டிவி அது அவங்க யூனிட்டு. சன் டிவி இருக்குது, ராஜ் டிவி. இந்த 3 டிவி தான், 3 கேமராமேன் தான். அப்புறம் பேப்பரில் ஒரு 5-6 பேர் இருப்பான், அவ்வளோதான். ஏஜென்சி யாராவது இருந்தால் உண்டு. ஆமாம், ஏஎன்ஐ மட்டும் இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க நிருபர்கள்லாம் இந்த கதவு வெளில தான் உள்ளே போயிட்டு இப்படி வெளில வரணும். அம்மா வந்து அந்த கதவு வழியாக உள்ள வந்து நாமினேஷன் பண்ணுவாங்க. அப்படி சைடில் இருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படி நீ இப்படி போயிருந்தா அம்மா அப்படி போயிரு. ஸோ இப்படியெல்லாம் இந்த அராஜகம் வச்சு தான் வாஸ்து எல்லாமே நாசமாக போய் அந்த ஜோசியம் தோத்தாங்க. 2 இடத்துலையும் தோத்துருச்சுல்ல. அப்போ என்ன ஆச்சுன்னா அப்போ ஜோசியம் ஏமாற்றி தின்றுருக்கான்னு அர்த்தம். சரிதா? ஜோசியக்காரன் பேச்சை கேட்டேன் பூராமே அடிநாசமாக தான் போயிருக்கேன், ஒரு சில இதில் தவிர. ஸோ அப்படி இருக்கும்போது விஜயும் அதை நோக்கி விஜய்க்கு இது தெரியுமான்னு தெரியல. இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறது, யார் இதை தூண்டி விடுறாங்க, யார் இதெல்லாம் செய்கிறாங்கன்றதை விஜய் கொண்டு குழியில் தள்ளுறதுக்கான இது வேலையாக தான் பார்க்க வேண்டிய ஒரு இது இருக்குது. அவர் முதலமைச்சராக இருக்கார், அவர்கிட்ட தான் உள்துறை இருக்குது, அவர்கிட்ட தான் காவல்துறை இருந்தால் கூட ஸோ அவர் நேரடி கண்காணிப்பில் இது நடக்குதா, அவர் கைது செய்ய சொல்கிறாரான்றதில் ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, இந்த மாதிரி எதிர்க்கட்சிகளையே முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களே, கௌரவமாக இருந்தவங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் காலையில், அது போலீஸோடைய இது பழைய பழி வாங்குறது. ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன பண்ண சல்யூட் அடிக்கிற பிரச்சனை இல்லை, அது எல்லாரும் தான் சல்யூட் அடிப்பாங்க. டிஜிபி வரைக்கும் சல்யூட் அடிச்சு தான் ஆகணும். ஆனால் அதுக்குள்ளே நடக்கிற உள்குத்துக்கள் அவமானங்கள்லாம் காவல்துறை தாங்கி இருக்கும்ல. இன்றைக்கி ஏன்ட்ட வந்துட்டே இல்லை, ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வச்சுருக்கேன். அவரை கைது பண்ணி உள்ளே வச்சுருந்தா கூட பரவாயில்ல, ஸ்டேஷனில் நைட்டு வரைக்கும் உட்கார வச்சு விசாரிச்சு ஒரு 5-6 மணி நேரம் வச்சுருந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக அமைச்சராக இருந்தவர். ஊரில் அவ்வளோ செல்வாக்காக இருந்தவர், 2 கட்சியிலையும் பயங்கர செல்வாக்காக இருந்தார். 8வது முறை எம்எல்ஏ அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. 2011 தேமுதிக அதிமுக அப்படி ஜெயிச்சு வந்தப்பையும் இவர் ஜெயிச்சு வந்தார். அந்த அலையில் அவங்க 23 சீட்டு தான் திமுக ஜெயிச்சது, அதில் அவரும் ஒருத்தர் அப்படிங்கிற அளவுக்கு 8 முறை எம்எல்ஏ ஆனவர். இப்போ இவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், நீ உள்ளே வச்சு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால சேருன்னு கேட்டாங்க, நான் முடியாதுன்ட்டு அப்படின்னு அவர் ஒரு ப்ரெஸ்ஸு அப்படி போகிற போக்கில் ஒரு குண்டை போட்டு போயிட்டாப்புல. இப்படி போக முடியாதுன்னு. அது நடந்திருக்கா என்னன்றது அவர் சொல்கிறாரு, அது விசாரணை தான் சொல்ல முடியும். மேபி அவர் புகார் கொடுத்தா தான் விசாரணை. புகார் கொடுக்கல, அரசியல்வாதிகள் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது தானே. புகார் தேவையில்லையே, ரீச் தானே தேவை. ரீச் தான் அது விவாதமாயிருச்சு அப்படின்னா ஒரு இதாயிரும். ஸோ அந்த மாதிரி இதில் தான் போயிட்டுருக்கு. அரசியல்வாதிகள் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அது எந்த வெளியிட அதில் அவர் நீண்ட கால அரசியல்வாதின்றதுனால அப்படி இருக்குது. ஆனால் இது நல்ல போக்கு கிடையாது. இருக்குது, அதிகாரம் இருந்ததுன்னா யாரை வேணாலும் அந்த காலத்தில் மன்னராட்சி காலத்தில் பாதாள சிறையில் கொண்டு அடைச்சி விட்ருவாங்க. அடைச்சி போட்டு சோறு தண்ணி இல்லாமல் அவனை கொண்டு விடுவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிடு மன்னர் எடுத்தா அப்படி பண்ணுவாங்க. அதைத்தான் இப்போ ஜனநாயக நாட்டில் எல்லாமே இந்த உலகமே வேறு ரூபத்தில் மாறிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போ இந்த மாதிரியான ஒரு பின்னோக்கி போகக்கூடிய ஒரு மேலே பாஜக பின்னோக்கி எழுதிட்டு போதோ அதே மாதிரி இவங்க பின்னோக்கி கொண்டு போயிட்டுருக்காங்க. இது எதில் போய் முடியும்னு தெரியல. ஆனால் தமிழிசை இதை வரவேற்கிறாங்க, அந்த கைதை. அவர் என்ன இருந்தாலும் ஒரு இப்படி பேசலாம். இல்லை தமிழிசை ஏன் வரவேற்பாப்புனா, தமிழிசைக்கு ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவம். தூத்துக்குடியில் மஞ்சகாமலை வந்தப்போ வந்து
கீழா நெல்லி குடிச்சவன் கீழா நெல்லி எப்போ பார்த்தாலும் ஒரு ம். அதை பார்த்தாலே ஓடுவான் திருச்சி, இவ்வளோ கசப்பான். அந்த மாதிரி இந்த அம்மா தூத்துக்குடியில இந்த அம்மா தூத்துக்குடி நின்னப்ப இந்த அம்மா வந்து ஓட ஓட விரட்டினது. எடுத்தாலும் தமிழ்நாட்டிலே எவ்வளவோ அதிக ஓட்டு வித்தியாசத்துல அவங்க கனிமொழி தோத்தாங்க. ஜெயிச்சாங்க, இவங்க தோத்தாங்க. அதான் இந்த அம்மாவுக்கு யார் ஓட்டு போடுவா? அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்களுடைய ஜாதிக்காரர் தான், அதை நினச்சிது அது. ஆனால் அவர் தான் ஆப்பு வச்சு டோட்டலாக இந்த அம்மாவோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விட்டது. அதை முடிச்சு விட்டதில் ஏன்னா இப்போ எப்படி ஓட்டு போடுவான்? மக்களை வந்து துப்பாக்கி வச்சு சுட்டு விட்டு அவங்களோட கூட்டணி நின்னா தமிழிசைக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? ஒரு லாஜிக் வேணாம். ஸோ அதில் அந்த வெறியை காட்டுது. இப்போ அந்த பழைய வெறுப்பை வந்து இந்த பழைய கணக்கை தீர்க்கிறதுங்கிறது இப்போ ஆளாளுக்கு முடிஞ்சிற பண்ணிட்டு இடத்துலலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து இந்த அம்மா ஊடால குறுக்கு சால் ஓட்டுது. இப்போ இதோட நிற்காது, இன்னும் பலருக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் கோர்ட்டே சிறையில் அடைக்க சொன்னால் அது வேற, நீதிமன்றம் சொல்லுச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் கைது பண்ணிட்டு திரும்ப கோர்ட் ரிலீஸ் பண்ணா அது உங்களுக்கு ஒரு இமேஜ் காலி ஆகும்ல. நீங்கள் நீதிமன்றத்துலேயும் கேவலம் தான். அரசுக்கு கேவலம் தான். அது மதுரை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. யாரை? மாரிதாஸை. சாயந்தரமே வந்துட்டு அடுத்த நாள் இப்போ வீடியோ ஹாய் லாட்ரி அப்படின்னு. அப்போ வந்து என்னென்னா, அப்போ எதுக்கு பண்ணணும், எதுக்கு அசிங்கப்படணும்? சும்மா உள்ளதுக்கெல்லாம் போட்டு இப்போ திருப்பியும் கழுவி தான் ஊற்றிட்டு இருக்காங்க. நிறுத்திட்டாங்களா? ஐயோ நம்மளை அரெஸ்ட் பண்ணாங்களே, ஐயோ இதுக்கு மாறிடுவோன்னு யாரும் நிறுத்த மாட்டாங்க. ஒரு சிலர் வேணால் நிறுத்தலாம், எல்லோரும் நிறுத்த மாட்டாங்க. இந்த துபாக்கூர் செயலை செய்யாமல் அமைதியாக உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் பாட்டு போயிட்டுருக்க வேண்டியது அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் சும்மா அவதூறு வழக்குன்னு போட்டால் அது வருஷ கணக்கில் நடக்கும். அவங்க அதுலேயே வந்து போயிடுவாங்க. ஜெயலலிதா இறந்த பிறகு அந்த அம்மா போட்ட கேஸில் பல பேர் அவதூறு வழக்குன்னு கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. பத்திரிக்காரங்க மேலே போட்ட கேஸ் எல்லாம் இருக்கு, பலரும் போனாங்க. அது கோஷாச்சா என்ன ஆச்சு, இவங்க வயசாகி என்ன ஆனாங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால வந்து இது பண்ணுறது இல்லை. ஒரு வந்து ஜெயிலில் வைக்கிற அளவு காலிலேருந்து ஸ்டேஷனில் உட்கார வைக்கிற அளவுக்கான ஒரு இது கிடையாது. 12 மணி நேரத்தில் அவர் பாட்டுக்கு வந்துட்டாருன்னா சட்டத்தில் இடம் இல்லாத நீங்கள் செய்ய போனால் அவமானப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது. இந்த அரசாங்கம் இதை கண்டினியூ பண்ணுறாங்களாங்கிறத நம்ம பார்க்கணும். கண்டினியூ பண்ணால் அந்த அரசாங்கம் கண்டினியூ ஆகாது. இதை ஏற்றுனீங்கன்னா இது இறங்கும். அந்த விமர்சனத்தை வச்சதுக்கு தான் கைதுக்கான முயற்சின்னு ஒரு இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு நேற்று ஒரு நைட்டு பெயில் வாங்கிட்டு வெளில வந்து 6 மாதம் கூட அந்த கவர்மெண்ட் நிற்காது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நெட்டு அவர் போகிறாரு. இதுக்கு முன்னாடி அதை சொன்னதுனால தான் அந்த கவர்மெண்ட்டு சிக்கலில் தான் இருக்குது, எப்போ வேணாலும் கவிழுங்கிறது தான் அவங்கள ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு. அப்போ லிஸ்ட்டு போட்டு முன்னாள் திமுக அமைச்சர்கள்லாம் கைது பண்ணுவோம், அதுக்கான நடவடிக்கையை முடுக்கி விட்டுறாங்கன்னு ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை அப்படியே முடுக்கி விட்டாங்கலாம், இதெல்லாம் முடுக்கி விட்டாங்கன்னா இவங்களை முடிச்சு விட்டுருவாங்க. அதாவது எல்லாம் அதிகாரம் அப்படின்றது ஒரு விஷயம் நல்லது. எவனும் நிரந்தரமாக 50 வருஷம் 60 வருஷம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதிகாரத்தில் இருந்ததா சரித்திரமே கிடையாது. எம்ஜிஆர் இருந்தார் சாக வரைக்கும். ஆனால் எம்ஜிஆர் யாரையும் இப்படி பழி வாங்கலை. ஆனால் எம்ஜிஆரே கலைஞர் ஒரு டைம் கைது பண்ணி உள்ளே போய் யூனிஃபார்ம் போட்டு ஒரு பெரிய சரசரப்பாச்சு போட்ட உடனே விட்டாங்க. அது வந்து ரொம்ப கொடூரமான மோதல் 2 பேருக்கும் அந்த காலகட்டத்தில் இருந்தது. இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து தேவையற்றது, வேறு வடிவத்தில் வேறு பரிணாமத்தில் ஒரு வகையில் வந்துக்கிட்டு இருக்கு. அனிதா இன்னும் செல்வாக்கு மனிதர் அவங்க ஊரில் ரைட். அவர் சாயந்தரம் வந்துட்டார்ல, இதனை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் முன்ஜாமீன் மறுக்கப்பட்டு சாயந்தரம் லோக்கல் நீதிமன்றத்தில் நீதியரசர் வந்து அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காருங்க. அப்போது இது வந்து அவசியம் அவமானம் இல்லையா? பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் மிக நன்றி.